ராஜாக்கமங்கலம் அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்த கணவர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே உள்ள வீரமார்த்தண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ், வயது 41. இவருடைய மனைவி அனுஷா ஜாஸ்மின், வயது 33. இவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் பல் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சுரேஷுக்கு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இதனால் அனுஷா ஜாஸ்மின் கணவனை விட்டு பிரிந்து தனது 2 குழந்தைகளுடன் தம்மத்துக்கோணம் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார். பின்னர் சுரேஷ் மனைவியிடம் சென்று சமாதானம் பேசி, இனி நான் தகராறு செய்ய மாட்டேன், நாம் இனி ஒற்றுமையாக வாழலாம் என கூறியுள்ளார். மேலும் நீ எனக்கு உணவு மட்டும் சமைத்து தந்தால் போதும் எனவும் கூறியுள்ளார். இதனால் கணவர் திருந்து விட்டார் என நினைத்த அனுஷா ஜாஸ்மின் கணவருடனே சேர்ந்து வாழ சம்மதித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுரேஷ் வெளியே சென்றிருந்த போது தனது மனைவியை போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரது செல்போன் பிஸியாக இருந்துள்ளது. உடனே வீட்டுக்கு வந்த சுரேஷ் மனைவியிடம் நீ யாருடன் பேசினாய் என கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சுரேஷ் திடீரென சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து அனுஷா ஜாஸ்மினின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அனுஷா ஜாஸ்மின் நிலை தடுமாறி கீழே விழுந்து அலறினார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர். அதற்குள் சுரேஷ் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். அனுஷா ஜாஸ்மின் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அனுஷா ஜாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் ராஜாக்கமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவர் சுரேஷை கைது செய்து சிறையில் அடைந்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.